அவங்க வந்து மந்திரி பதவியில இருக்கக்கூடாதுங்க. என்னங்க ஒரு வாட்டியும் இந்த மாதிரியே வந்து பெண்கள் பத்தி ஆபாசமா பேசுறது, ஓசி சோறு இப்படின்றது, அப்புறம் ஜாதி ரீதியாக பேசுறது, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி குற்றங்கள் வந்து செஞ்சுட்டு வந்துட்டே இருக்காரு பொன்முடி அவர்கள். மீண்டும் மீண்டும் எப்படி தொடர்ந்து குற்றங்கள் செய்யறாரோ தொடர்ந்து மன்னிப்பும் கேட்கிறாரு. இது வந்து ஒரு போக்கே கிடையாது. மன்னிப்புக்குன்றது ஒரு தண்டனை பெற்றால் தான் அவங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து இந்த இந்த பதவிக்கு என்ன ஒரு ஒரு தலைமை தன்மைக்கு என்ன அழகு அப்படின்றது. ஒரு மேடை கிடைச்சா என்ன வேணா பேசலாமா? ஒரு மேடைக்கு ஒரு மரியாதை இல்லையா? அதே மட்டும் இல்லைங்க, அங்க இது திமுகவோட டிஎன்ஏன்னு சொல்லுவேன் நான். இந்த மாதிரி பெண்கள் மீது ஒரு ஆபாசமான ஒரு பேச்சா இருக்கட்டும், பெண்களை கொச்சையா பேசுறதா இருக்கட்டும், யாருமே மதிக்க மாட்டாங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லக்கூடிய மந்திரிகள்லாம் கூட அங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து தமிழ்நாடு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? காப்பாற்றவே முடியாது. புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் இது எடுத்து பேசினா கூட இன்னைக்கு சட்டப்பேரவையில வந்து அது பேச விடாம தடுக்கிறாங்க. சபாநாயகர் பேச விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் தவறான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து சரியான போக்கே கிடையாது, ஜனநாயகமும் கிடையாது. மக்கள் மத்தியில மக்களுக்கு என்ன தேவையோ அது எடுத்து பேசணும். நம்ம இவர் மந்திரி பதவியில இருந்து இறங்கணும். அது என்ன ஆக்ஷன் எடுக்கல? வெறும் கட்சி பதவியில இருந்து எடுத்துட்டா போதுமா? அப்ப எதுக்கு மந்திரியா இருக்காரு? ஒரு மந்திரி இப்படி பேசலாமா? ஃபர்ஸ்ட்